வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்பு செய்திகள். நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரே அரசியல் கட்சி பிஜேபி தான். பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய விமானப்படைக்கு உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்கள் கிடைக்கவிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் இன்று தேசிய இளைஞர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்துச் செய்தி. உலக நாடுகள் பொருளாதார வளர்ச்சியில் தடுமாறிய போதும் இந்தியா அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருகிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் தலா 38 தொகுதிகளில் போட்டியிடும். இன்று லக்னோவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அறிவிப்பு. கூட்டணியால் பிஜேபிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ரவிசங்கர் பிரசாத். 5 ஏக்கருக்கும் கூடுதலாக நிலம் உள்ள அரசு பள்ளிகளில் விளையாட்டு மைதானங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன். ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன் அடித்த இந்தியாவின் 5வது வீரர் என்ற பெருமையை பெறுகிறார் மகேந்திர சிங் தோனி. இனி விரிவான செய்திகள். நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரே அரசியல் கட்சி பிஜேபி தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பிஜேபி தேசிய செயற்குழு நிறைவு நாள் கூட்டத்தில் பேசுகையில் தெரிவித்தார். நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரே அரசியல் கட்சி பிஜேபி தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி தேசிய மாநாட்டில் நிறைவுரை நிகழ்த்திய அவர், கடந்த 4.5 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கண்ட மக்கள் பிஜேபி மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று கூறினார். ஒரு சமயம் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே கொண்டிருந்த பிஜேபி குறுகிய காலத்தில் இந்த அளவிலான தேசிய மாநாட்டை நடத்தும் அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருப்பது ஆச்சரியத்திற்கும் பெருமைக்கும் ஏற்ற விஷயம் என்று அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி இல்லாமல் நடைபெறும் முதலாவது பிஜேபி தேசிய மாநாடு இது என்று பிரதமர் கூறினார். வாஜ்பேயி காட்டிய வழியை பிஜேபி கட்சி தொண்டர்கள் பின்பற்றி கட்சிக்கும் நாட்டிற்கும் உழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 10% இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிட்ட பிரதமர், இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடஒதுக்கீட்டால் யாருடைய உரிமையையும் தட்டி பறிப்பதாக அமையாது என்று உறுதிபட கூறினார். பிஜேபியின் ஆட்சியில் நாட்டின் ஊழலின்றி நடைபெற்று வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே என்று பிரதமர் தெரிவித்தார். முந்தைய அரசுகள் விவசாயிகளை வாக்கு வங்கிகளாக மட்டுமே பார்த்தன என்றும் தமது அரசு அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க தொடர்ந்து முயன்று வருகிறது என்றார். அயோத்தி பிரச்சனை பற்றி குறிப்பிட்ட பிரதமர், காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை என்றாலும் இதற்கு இடையூறுகளை அக்கட்சி ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார். காங்கிரஸ் अपने वकीलों के माध्यम से न्याय प्रक्रिया में बाधा पहुंचाने की कोशिश कर रही है. कांग्रेस तो देश के मुख्य न्यायाधीश को हटाने के लिए उन पर आरोप लगाकर महाभियोग के लिए भी तैयारी की थी. कांग्रेस नहीं चाहती कि अयोध्या विषय का हल आए. इसके लिए भी तो उसके वकील सुप्रीम कोर्ट गए थे. भाइयों और बहनों, हमें कांग्रेस का यह रवैया भूलना नहीं है और किसी को भूलने देना भी नहीं है. हमें याद रखना है और बार बार याद कराना है कि कैसे कांग्रेस ने देश के विकास की राह में रोड़े अटकाए हैं. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய விமானப்படைக்கு உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்கள் கிடைக்கவிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். தில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்று வரும் பிஜேபியின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார். இதுவரை இல்லாத வகையில் நமது வீரர்களின் பாதுகாப்பை கருதி துப்பாக்கி குண்டு துளைக்காத ஆடைகளை வழங்குவதற்கான முடிவை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் எல்லைப்புறங்களில் கட்டமைப்பை மேம்படுத்துவதில் மத்திய அரசு பல்வேறு துரித நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர், குறிப்பாக எல்லைப்புற சாலை கட்டமைப்பு வசதி பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
விவேகானந்தரின் பிறந்த நாளான இன்று நாம் விழித்தெழுந்து தீவிர நடவடிக்கை மூலம் நாட்டு மக்களை விழிப்புணர்வு பெறச் செய்ய வேண்டும் என்று கூறினார். ஊழலற்ற தூய்மையான அரசுதான் இன்றைய தேவை என்று அவர் வலியுறுத்தினார். காங்கிரஸ் கட்சி பற்றி குறிப்பிட்ட அவர், தேசிய கட்சி என்ற நினைவுடன் அத்தகைய கண்ணியத்தை காப்பாற்றும் வகையில் அந்த கட்சியும் கட்சித் தலைவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் அரசு மேற்கொண்டுள்ள சாதனைகள் பற்றி, அதுவும் கடினமான சூழ்நிலைகளில் அது நிகழ்த்திய சாதனைகள் பற்றி மக்கள் அனைவரும் அறியச் செய்வது நமது கடமை என்று அவர் கூறினார். Some of the leaders of Congress party went to Pakistan to seek help to remove Prime Minister Modi's government. A big shame on our opposition that they went to Pakistan and said, "Hame madad kariye inko hatane ke liye." That is the kind of rajniti they play, and we are against that kind of dirty politics which the Congress party is playing. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் இன்று தேசிய இளைஞர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில், மாபெரும் அறிஞரும் சந்நியாசியும் தேச நிர்மாணியுமான சுவாமி விவேகானந்தரை கௌரவிக்கும் வகையில் அவரது பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளும் நெடுநோக்கும் பல தலைமுறையினருக்கு வழிகாட்டுதல் நெறிகளாக தொடரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடும் நாம், நாட்டின் நிர்மாண பணிகளில் ஈடுபட இளைஞர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கேட்டுக்கொண்டுள்ளார். விழித்திரு, தனித்திரு, இலக்கு நிறைவேறும் வரை நின்றுவிடாதே என்ற விவேகானந்தரின் கூற்றை இந்நாளில் நினைவு கூர்ந்து இலக்கினை அடையும் வரை இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளும் கோட்பாடுகளும் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தரிடமிருந்து இந்தியாவை கட்டமைக்கும் ஊக்கத்தை தாங்கள் பெற்றதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விழித்திரு, தனித்திரு, இலக்கு நிறைவேறும் வரை நின்றுவிடாதே என்று விவேகானந்தரின் கூற்றை இந்நாளில் நினைவு கூர்ந்து அவருக்கு தாம் தலை வணங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சுவாமி விவேகானந்தர் சேவை மற்றும் துறவு கொள்கைகளை வலியுறுத்தினார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இந்தியா இவரது கொள்கைகள், போதனைகளிலிருந்து வலுவான, துடிப்புள்ள, உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்கும் உத்வேகத்தை நாடு பெற வேண்டும் என்றும் பிரதமர் தமது செய்தியில் கூறியுள்ளார். நேபாள ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பூர்ணா சந்திரா தாபாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று இந்திய ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பதவியை அளித்தார். இதற்கென குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு இணையமைச்சர் சுபாஷ் பாம்ரே, முப்படை தளபதிகள், ஆயுத படைகளின் உயர்நிலை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கௌரவ பதவிக்கான பத்திரத்தில் இந்தியாவுடனான நட்புடன் கூடிய உறவை மேலும் வளர்த்ததில் பங்களித்ததற்கான இந்த பதவி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனரல் தாபாய் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் நேபாள ராணுவத்தின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். 4 நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள அவர் இந்திய ராணுவத்தின் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேச்சு நடத்துவார். நேபாள ராணுவத்தின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற பிறகு அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் மிகச் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். மும்பையில் இன்று இந்த ஆண்டு 25வது பங்களிப்பு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பொதுவாக உலக நாடுகள் மந்த நிலையில் இருக்கும்போது இந்தியா பொருளாதார தாக்கங்களை சமாளித்து தமது பொருளாதாரம் நலிவடையாமல் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்திய நிறுவனங்களின் வலு, இந்திய கொள்கை கட்டமைப்புகளின் மீட்டெழுச்சி திறன் ஆகியன இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இன்றைய நிலையில் இந்தியா நிலையான ஜனநாயகம் மற்றும் உலகின் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் என்ற இரட்டிப்பு பெருமையை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். தொடக்கநிலை நிறுவனங்கள் திட்டம், இதர நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டம் ஆகியன இளைஞர்களை வேலை வழங்குவோராக மாற்றியுள்ளது என்று அவர் கூறினார்.
அனைவருக்கும் வீடு திட்டம் எளிய பிரிவு மக்களின் முன்னேற்றத்தில் எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கை என்றார் அவர். The economy has been writing a fascinating growth story over the last decade. Even when the world went into a slowdown, India has endured and kept its economy from slumping. The robustness of India's institutions, the resilience of its policy makers and framework, the reforms initiated by the government, and the responsiveness of the industry bodies have successfully insulated its economy from stagnation. Today, India has achieved the dual distinction of being a stable democracy, one of the fastest growing economy in the world. இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு உலக நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு பொருளாதார கொள்கைகள், இந்தியாவின் வளர்ச்சி ஆகிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். செயற்கை நுண்ணறிவு, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், பாதுகாப்பு மற்றும் விமானத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் அவற்றில் மற்ற நாடுகளின் பங்களிப்பு குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைவரும் எதிர்பார்த்திருந்த பிஎஸ்பி மற்றும் எஸ்பி கட்சிகளுக்கிடையேயான மகா கட்பந்தன் என்ற கூட்டமைப்பு இன்று லக்னோவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய பிஎஸ்பி தலைவர் மாயாவதி, எஸ்பி தலைவர் அகிலேஷ் யாதவ் இதனை தெரிவித்தனர். இந்த கூட்டணியின் 2 கட்சிகளும் தலா 38 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் 2 இடங்கள் கூட்டணியில் சேரும் சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். காங்கிரஸை குறை கூறிய அவர்கள் காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் ஒரே வகையிலானவை என்று கூறினார்கள். தங்களது புதிய கூட்டணி இயல்பான நட்புறவு அடிப்படையிலானது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நாட்டையும் நாட்டு மக்களையும் பிஜேபியிடமிருந்து பாதுகாப்பதற்கு இந்த கூட்டணி அவசியம் என்றும் அவர்கள் கூறினார்கள். மொத்தம் 80 மக்களவை தொகுதிகளை கொண்டுள்ள உத்தரப்பிரதேசத்தில் 2 கட்சிகளும் சேர்ந்த 76 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் தங்களது வேட்பாளர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி தொகுதியான ரேபரேலியிலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தொகுதியான அமேதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதில்லை என்று அறிவித்துள்ளனர். சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் தங்களது சுயநலத்திற்காக கூட்டணி அமைத்துக் கொண்டுள்ளதே தவிர நாட்டிற்காகவும் உத்தரப்பிரதேச நலனுக்காக அல்ல என்று பிஜேபியின் மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் தற்போது சுயநலத்திற்காக ஒன்று சேர்ந்திருப்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பாதிப்பு ஏற்படுமா என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் என்பது கூட்டல் கழித்தல் கணக்கல்ல என்றும் மக்கள் மற்றும் அவர்களை சார்ந்த ஒருமித்த உணர்வு பற்றியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பிஜேபி 71 தொகுதி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கூட்டணி பற்றி கருத்து தெரிவித்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், இந்த கூட்டணியினால் குழப்பமும் ஊழலும் அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையும் தான் ஏற்படும் என்று கூறியுள்ளார். நாட்டில் வீட்டு வசதி பற்றாக்குறை பிரச்சினையை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தீர்ப்பதற்காக மத்திய அரசு உலக வீட்டு வசதி தொழில்நுட்ப சவால் போட்டியை நாளை மறுநாள் புதுதில்லியில் நடத்தவுள்ளது. பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்தை மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தொடங்கி வைப்பார் என்று இந்த அமைச்சகத்தின் செயலாளர் துர்கா சங்கர் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். தமது ட்விட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்த மிஸ்ரா, இந்த சவால் போட்டி நாட்டின் கட்டுமானத் துறையில் பெரிய மாற்றத்தை கொண்டுவர உதவும் என்று கூறினார். புதுமையான குறைந்த விலையில்லா விரைந்த பதிப்புத்துறை பல்வேறு சவால்களை, குறிப்பாக தொழில்நுட்பம் பெரிய சவால்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கிறது. வாசகர்கள் புத்தகங்கள் வாங்குறாங்களோ இல்லையோ, எழுத்தாளர்களை பார்க்கறதுக்காக, அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. தங்களுடைய பண்பாட்டை வெளிக்கொணர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் வழங்கக்கூடிய இடமாக புத்தக சந்தை இருக்குது. வெறும் புத்தகங்களை விற்பனை செய்யக்கூடிய இடமாக மட்டும் அது இருப்பதில்லை. மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு தமிழில் எந்த அளவு வாசகர்கள் இருக்கிறார்கள், எந்த அளவு விரும்பி வாங்குகிறார்கள்? வயக்காட்டுல மரத்துக்கு கீழே குளக்கரையில செடிக்கு பின்ன மலை ஜலம் நீ கழிக்கிறாய், கழிப்பறையில் கொடுக்கிற தொல்லை பாராவுது பார சுத்தம் 4 பக்கமும். அதனாலதான் பாஸ் shut the door. அப்படின்னா கதவை மூடு கண்ணா, கதவை மூடு, கதவை மூடு, பிறகு நோயை தேடு. வெளியில மலை ஜலம் கழித்தால் ஊரெல்லாம் நோய்கள் பரவிடுமே, எல்லாருக்கும் வியாதி வரும். அப்ப என்ன செய்ய? கதவை மூடு கண்ணா, கதவை மூடு,
கதவை மூடு, பிறகு நோயை தேடு. விஷயம் உனக்கு புரிஞ்ச நீ தலைய கொஞ்சம் ஆட்டு. மலஜலம் கழிக்கணும் என்றால் தாழ்பாலை நீ பூட்டு. கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். டெஹல்கா ஊடகத்தின் முன்னாள் ஆசிரியர் வெளியிட்ட ஆவணப்படம் பற்றி சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த செய்தியின் பின்னணி குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் இது தொடர்பாக பொய்யான செய்திகளை வெளியிட்டு வழக்கை திசை திருப்ப சிலர் முயற்சி செய்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். கொடநாடு விவகாரம் 1.5 ஆண்டுகள் கழித்து தற்போது புகார் தெரிவித்திருப்பது ஏன் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அரசியல் ரீதியாக அஇஅதிமுக ஆட்சியை எதிர்கொள்ள இயலாதவர்கள் இப்படி பொய் புகார்களை பரப்பி வருகிறார்கள் என்றும் முதலமைச்சர் கூறினார். கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் குறித்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அந்த கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழக்கை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்த வேண்டுமானால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வழக்கு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த வழக்கு காரணமாக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சம்பவத்தின் டெஹல்கா இதழின் முன்னாள் ஆசிரியர் வெளியிட்டுள்ள ஆவணங்கள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். 5 ஏக்கருக்கும் கூடுதலாக நிலமுள்ள அரசு பள்ளிகளில் விளையாட்டு மைதானங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே. ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 241 மாணாக்கருக்கு விலையில்லா சைக்கிளை வழங்கி பேசினார். தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று 10 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பள்ளியை சீரமைக்க உள்ளதாக தெரிவித்த அமைச்சர், இதேபோன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து தொண்டு நிறுவனங்களும் பள்ளி சீரமைப்பில் உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணாக்கருக்கு மினி லேப்டாப் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் மொத்த நிதியில் 4 1 பங்கு கல்வித்துறைக்காக ஒதுக்கப்படுகிறது என்று குறிப்பிட்ட அமைச்சர், அடுத்த மாதத்திற்குள் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்பறைகளும் கணினி மயமாக்கப்பட்டு இன்டர்நெட்டுடன் இணைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 12ஆம் வகுப்பு முடித்து வெளிவரும் மாணவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் திறன் பயிற்சி வழங்க திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் பயன்பாடற்று அழிந்து கிடந்து புனரமைக்கப்பட்ட 30 தீர்த்தங்களை மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று மக்களுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இந்த புதுப்பிப்பு பணிகள் நிறைவை குறிக்கும் வகையில் இன்று ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் உள்ள மங்கள தீர்த்தத்தில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்ற ஆளுநர் இந்த தீர்த்தங்களை அர்ப்பணித்து வைத்தார். இந்த தீர்த்தங்களை புதுப்பிக்கும் பணியை ராமேஸ்வரம் தீவு மேம்பாட்டுக் குழுவும் பசுமை ராமேஸ்வரம் தொண்டு நிறுவனமும் மேற்கொண்டிருந்தன. நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், பல லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு ராமேஸ்வரம் புனித யாத்திரை ஸ்தலம் என்றும் வாரணாசி யாத்திரை ராமேஸ்வரத்திற்கு வராமல் நிறைவு பெறாது என்றும் கூறினார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் நாட்டின் 4 மிக முக்கிய சார்தாம் என்று அழைக்கப்படும் 4 கோயில்களில் ஒன்று என்று அவர் கூறினார். இன்று நடைபெறும் நிகழ்ச்சி நாட்டின் 2 மாபெரும் மனிதர்களான சுவாமி விவேகானந்தர், டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் தொடர்பு கொண்டது என்றும் அவர் கூறினார். நிலைத்த தன்மை இல்லாத வேலை வாய்ப்பும் பொருளாதார வளமும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே நிலைக்கும் என்றும் அவர் கூறினார். எளிமையான வாழ்க்கையும் உயர்நிலை சிந்தனைகளும் மக்களை எதிர்நோக்கியுள்ள பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்க முடியும் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடையை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டு பகல் இரவு என 24 மணி நேரமும் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் கூறியுள்ளார். ஈரோட்டில் மாவட்ட கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனுடன் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடையை மக்கள் வரவேற்பதாகவும் இந்த தடை படிப்படியாக இதர வகை பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். போகி பண்டிகையின் போது காற்று மாசுபடுவதை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆட்டோ மூலம் பிரச்சாரம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் முழு அளவில் செய்து முடிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறியிருக்கிறார். திண்டுக்கல்லில் இன்று 508 மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிகளையும் 975 ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தையும் அவர் வழங்கி பேசினார். வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படாத மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொடைக்கானல் வனப்பகுதியில் வனவிலங்குகள் கிராமங்களில் புகுந்து சேதம் விளைவிக்காத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து 24,708 பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு பேருந்துகளுக்கான பயணச்சீட்டுக்கான முன்பதிவு அறைகளை திறந்து வைத்து பேசிய அவர் கூடுதலாக 250 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 27 புதிய பேருந்துகளை நேற்று மாநில சுற்றுலா அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் சென்ற 7ஆம் தேதி தொடங்கி வைத்த 555 புதிய பேருந்துகளில் 27 பேருந்துகள் திருச்சி மண்டலத்திற்கு ஒதுக்கப்பட்டன. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மகளிர் பிரிவு செயலாளர் அப்சரா ரெட்டி இன்று சென்னை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையிடத்தில் அதன் தலைவர் திருநாவுக்கரசரை சந்தித்து பேசினார். சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆராய்வதற்காக கட்சியின் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணி வரும் தேர்தல்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களை விரைவில் திறக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்டா மாவட்டங்களில் சம்பா நெல் அறுவடை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் போதிய அளவில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை என்பதால் நெல்லை விற்க முடியாமல் உழவர்கள் தவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை அகற்றும் வகையில் டெல்டா மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அதிக அளவில் திறப்பதுடன் நெல்லுக்கான பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரத்திற்கு இடைக்கால முன்ஜாமீனை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. சிபிஐ தொடர்ந்துள்ள இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் நளினி சிதம்பரத்தை குற்றம் சாட்டப்பட்டவராக சிபிஐ சேர்த்துள்ளது. தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என நளினி சிதம்பரம் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இளந்திரையன் அவருக்கு 4 வார கால இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அனைத்து தொலைபேசி கட்டமைப்புகளுக்கும் அதிக வேகத்தில் இலவசமாக தொடர்பு கொள்ளும் வகையிலான தொலைபேசி சேவையை பிஎஸ்என்எல் தொடங்கியுள்ளது. இந்த சேவையை பிஎஸ்என்எல் முதன்மை பொது மேலாளர் வெங்கட்ராமன் இன்று கிருஷ்ணகிரியில் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஎஸ்என்எல் நிறுவனம் தனது சேவையை நவீனப்படுத்தி வருவதால் ஒரு வாடிக்கையாளர் வெளியே போனால் 25 வாடிக்கையாளர்கள் புதிதாக சேருகின்றனர் என்று கூறினார். இந்த புதிய முறையில் 100 Mbps வேக செயல்பாடும் மாதம் 750 GB அளவுக்கு இன்டர்நெட் சேவையும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை கொரியாவிலிருந்து வந்த 2 பெண் பயணிகளிடமிருந்து விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான 24 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். தங்கம் கடத்தப்படுவது குறித்த உளவு தகவல் கிடைத்ததை அடுத்து சோதனையை மேற்கொண்ட சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த இந்த பயணிகளின் உடையையும் உடைமைகளையும் சோதனையிட்டனர். அப்போது இவர்களது உடையில் மறைத்து கொண்டுவரப்பட்ட தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வேலூர் காட்பாடியில் நேரு யுவகேந்திரா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவேகானந்தர் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மாவட்ட ஆட்சியர் S.A. ராமன் விவேகானந்தரின் போதனைகளை பின்பற்றி கலைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு உழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் இளைஞர் மன்றங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. தூய்மை இந்தியா திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன் அடித்த இந்தியாவின் 5 வீரர்களில் ஒருவராகிறார் மகேந்திர சிங் தோனி. தோனி ஏற்கனவே 10,000 ரன் அடித்த பெருமையை பெற்றுவிட்டார் என்றாலும் அந்த 10,000-ல் 174 ரன் ஆசிய 11 அணியில் விளையாடிய போது கிடைத்தவை. தற்போது இவர் மொத்தமும் இந்திய அணியின் சார்பில் அடித்த 10,000 ரன்னை பெற்ற 5வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இன்று சிட்னியில் அவர் இந்த சாதனையை நிகழ்த்தினார். இந்த ஆட்டத்தில் அவர் பேட் செய்ய தொடங்கிய போது இந்தியாவின் சார்பில் ஒருநாள் போட்டிகளில் 9,999 ரன் என்ற நிலையில் இருந்தார்.
பின்னர் 7 பந்துகளை எதிர்கொண்ட பிறகு அவர் 10,000 ரன் சாதனையை நிகழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரே அரசியல் கட்சி பிஜேபி தான், பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய விமானப்படைக்கு உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்கள் கிடைக்கவிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் இன்று தேசிய இளைஞர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்துச் செய்தி. உலக நாடுகள் பொருளாதார வளர்ச்சியில் தடுமாறிய போதும் இந்தியா அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருகிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. பகுஜன் சமாஜ்வாதி கட்சியும் தலா 38 தொகுதிகளில் போட்டியிடும். இன்று லக்னோவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அறிவிப்பு. கூட்டணியால் பிஜேபிக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ரவிசங்கர் பிரசாத். 5 ஏக்கருக்கும் கூடுதலாக நிலம் உள்ள அரசு பள்ளிகளில் விளையாட்டு மைதானங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன். ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன் அடித்த இந்தியாவின் 50வது வீரர் என்ற பெருமையை பெறுகிறார் மகேந்திர சிங் தோனி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.